ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹேண்ட்பேக்கோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பேக்கு. இந்த பேக்கோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்கும், அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு ஜிப் இருக்கும். இதோட கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேண்ட்பேக் கட்டிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ஃப்ளவருக்கு வந்து இந்த ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த சைடு ஃபோமுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபோம் எடுத்திருக்கேன். இதில் ரெண்டுத்தில் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்ஸோட மேல் பட்டி வெட்ட போகிறோம். மேல் பட்டி பார்த்திங்கன்னா நீட்டு வந்து 14 இன்ச்சு வைக்கணும். 14 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு வைக்கணும். 2.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுலேருந்து இதில் ஒரு கோடு. அதுதான் மேல் பட்டி. இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது பேக் பார்ட்ஸோட மேல் பட்டி. நீட்டு வந்து 14 இன்ச்சு, அகலம் வந்து 2.25 இன்ச்சு. அதுதான் இது மேல் பட்டி. இப்போ பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான். நீட்டு வந்து 14 இன்ச்சு. இப்போ வந்து பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி வெட்டிக்கலாம். அதுவும் அதே மாதிரி தான். 14 இன்ச்சு. நீட்டு வந்து 14 இன்ச்சு, அகலம் வந்து 7.5 இன்ச்சு வெட்டணும். பதினாலரை இன்ச்சில் ஒரு மார்க்கு, 7.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, ரெண்டுத்தையும் சேர்த்தா மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும். அவ்வளோதான். இப்போ இதையும் வெட்டிக்கலாம். வெட்டியாச்சு. இது வந்து பேக் பார்ட்ஸோட கீழ் பட்டி, இது வந்து மேல் பட்டி. அவ்வளோதான். இப்போ வந்து டூர் பார்ட்ஸ் வெட்டிக்கணும். அதுக்கு டூர் பார்ட்ஸ் வந்து நீட்டு வந்து 10.25 இன்ச்சு வரும். நீட்டு வந்து 10.25 இன்ச்சு வச்சுக்கணும் டூர் பார்ட்ஸு. அகலம் வந்துட்டு 3.25 இன்ச்சு வச்சுக்கணும். அகலம் வந்து 3.25 இன்ச்சு. அங்கேருந்து நேராக ஒரு கோடு, அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோடு. இப்போ இதையும் வெட்டிக்கலாம். அவ்வளோதான். டூர் பார்ட்ஸ் வெட்டியாச்சு. இப்போ வந்து செயின் பட்டி வெட்டணும். செயின் பட்டி பார்த்தீங்கன்னா நீட்டு வந்து 14.25 இன்ச்சு வரும்.
அகலம் வந்து 1.5 இன்ச்சு. அது இதையும் சேர்த்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு செயின் பெட்டி வெட்டணும், அதனால் மறுபடியும் இன்னொரு 1.5 இன்ச்சில் இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே இதையும் சேர்த்த மாதிரி ஒரு கோடு. நீட்டாக ஒரு கோடு. இப்போ வந்து 2 செயின் பெட்டி, இது ஒரு செயின் பெட்டி, இது ஒரு செயின் பெட்டி, இது தனித்தனியாக வெட்டிக்கலாம். நீட்டு வந்து 14.25 இன்ச்சு, அகலம் வந்து 1.5 இன்ச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக வெட்டிக்கணும். அதான் இப்போ 2 செயின் பட்டி இதான். இப்போ வந்து ஹேண்டில் வெட்டிக்கலாம். ஹேண்டில் வந்து நீட்டு வந்து 22.5 இன்ச்சு, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு. இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். நீட்டாக ஒரு கோடு. அதில் 2 ஹேண்டில் வெட்டிக்கணும். ஹேண்டில் இது வந்து ஹேண்டிலு, இதே மாதிரி இன்னொரு ஹேண்டிலும் வெட்டிக்கணும். நீட்டு வந்து 22.5 இன்ச்சு, அகலம் வந்து 2 இன்ச்சு. அவ்வளோதான். ரெண்டாவது ஹேண்டிலு. ரெண்டாவது ஹேண்டிலும் வெட்டிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸோட இந்த 2 துண்டு தான் வெட்ட போகிறோம். இந்த பக்கம் ஒரு துண்டு, இந்த பக்கம் ஒரு துண்டு, இந்த 2 துண்டு தான் வெட்ட போகிறோம். வாங்க எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ஸோட இந்த 2 துண்டுக்கு வந்து அகலம் வந்துட்டு 5.25 இன்ச்சு வைக்கணும். அகலம் வந்து 5.25 இன்ச்சு. நீட்டு வந்துட்டு 10.25 இன்ச்சு வைக்கணும். அதான் நீட்டாக ஒரு கோடு. அப்புறம் இதையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு.
அவ்வளோதான், இதை வெட்டிக்கலாம் இப்போ. இந்த இது இன்னொன்று வேணும், அதையும் வெட்டிக்கலாம். அகலம் வந்து 5.25 இன்ச்சு, நீட்டு வந்து 10.25 இன்ச்சு. நீட்டாக ஒரு போடு. அவ்வளோதான், ரெண்டு பட்டி இதோடது. இப்போ வந்து இந்த ஃப்ளவரை வெட்டிக்கலாம். இந்த ஃப்ளவரை வெட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் பார்ட்ஸ் எடுத்துருக்கோம், உல்ட்டாவாக திருப்பி போட்டிருக்கோம். ஃப்ளவர் பார்ட்ஸ்க்கு வந்து நீட்டு வந்து 10.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அகலம் வந்து 6.25 இன்ச்சு. இங்கிருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். இதையும் இங்கே 10.25 இன்ச்சு வச்சிடலுங்களா, அதுக்கு இதுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு. அதில் இதையும் வெட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான், இந்த பார்ட்ஸு. இது வந்து இது சென்டராக இங்கே வச்சு தைக்கிற மாதிரி இந்த பார்ட்ஸு. அதுக்கப்புறம் இந்த துண்டு வெட்டணும். இதுக்கு சைஸ் எல்லாம் இல்லை, நம்ம சும்மாவே கூட வெட்டலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சின்ன துண்டு மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து ஒரு 3/4 இன்ச்சு. நீட்டு வந்து ஒரு 5 இன்ச்சு. இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நீட்டாக ஒரு கோடு, அப்புறம் இங்கே ஒரு கோடு. அவ்வளோ, இதை வெட்டிக்கலாம். இப்போ இந்த கலர் வெட்டியிருக்கேன், ப்ளூ கலரு, இந்த துண்டுக்காக. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸோட இந்த துண்டை வந்து கிராஸாக வெட்டிக்கணும். நாங்கள் நிறையா வெட்டுறதால வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேவுட்டில் வந்து நாங்கள் அடித்து வச்சுருப்போம். நாங்கள் வந்து 500 பீஸ் 1000 பீஸ் எல்லாம் வெட்டுவாங்க. கட்டிங் மாஸ்டர் தான் வெட்டுவார். அதனால் இது மாதிரி ஒரு ப்ளேவுட் வச்சு கட் பண்ணுவார். இந்த துண்டை வந்து கிராஸாக ஃப்ரண்ட்டில் காமிச்சில்லைங்களா, வெட்டணுங்களா, இதை வந்து கிராஸாக இப்படி வந்து ஒரு வளைவு மாதிரி ரெண்டுத்துலேயும் கட் பண்ணோம். நாங்கள் கட் பண்ணிக்கலாம். உல்ட்டாவாக வச்சுக்கோங்க. உல்ட்டாக வச்சுட்டு இந்த ப்ளேவுட்டை இப்படி மேலே வச்சுட்டு அப்படியே இப்படி வளைவாக ஒரு வளைவாக இந்த மாதிரி, அதே மாதிரி இதுலேயும்
இந்த வளைவா. இப்போ இந்த வளைவை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு மாதிரி வளைவா இப்படி வரும். அதே மாதிரி இதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இதையும் அதே மாதிரி ஒரு வளைவா கட் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து இப்படி வச்சு தைக்கணும். வாங்க இப்போ என்னென்ன கட் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அஸ்தர் வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கும் பேக் பார்ட்ஸ்க்கும் அஸ்தர் வெட்டணும். ஃபஸ்ட்டு வந்து 14.25 இன்ச்சு 14.25 இன்ச்சு நீட்டு வந்து 14.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அகலம் பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சு. இன்ச்சு அகலம் வச்சுக்கலாம். நீட்டு வந்து 14.25 இன்ச்சு. அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே ஒரு கோடு இதுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கோடு. இப்போ வந்து இதை வெட்டிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு அஸ்தர் வெட்டணும். ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கு ஒரு அஸ்தர், பேக் பார்ட்ஸ்க்கு ஒரு அஸ்தர் வரும். 2 அஸ்தர். இதே மாதிரி இன்னொரு அஸ்தர் வெட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டூர் பார்ட்ஸ் அஸ்தர் வெட்டிக்கலாம். டூர் பார்ட்ஸ் அஸ்தருக்கு வந்து நீட்டு வந்து 11 இன்ச்சு வைக்கணும். அகலம் வந்து 4 இன்ச்சு வைக்கணும். ஃபஸ்ட்டு அகலம் வச்சுக்கலாம். 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நீட்டு வந்து 11 இன்ச்சு வைக்கணும். அது அங்கேருந்து நீட்டாக ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க்கு. அவ்வளோதான். இதை வெட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுடலாம். அவ்வளோ. இதுதான் டூர் பார்ட்ஸ் அஸ்தரு. இதுதான் டூர் பார்ட்ஸு. இதில் வந்து இப்படி வச்சு தைப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் தைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் கட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் பார்ட்ஸ் கட் பண்ணோம். பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி இது. இது வந்து மேல் பட்டி. இது வந்து டூர் பார்ட்ஸு. அப்புறம் 2 செயின் பட்டி கட் பண்ணோம். அப்புறம் 2 ஹேண்டில் கட் பண்ணியிருக்கோம். அதான் ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு தைக்கிற ஃப்ளவர் பார்ட்ஸு அது கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சைடில் வச்சு தைக்கிற 2 பார்ட்ஸு அது வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கும் பேக் பார்ட்ஸ்க்கும் வச்சு தைக்கிற 2 அஸ்தர் கட் பண்ணியிருக்கோம். இது வந்து டூர் பார்ட்ஸோட அஸ்தரு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு. இந்த துண்டை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சிட்டு மடித்து தைச்சிட்டு இங்கே வந்து ஒரு மொட்டை அடிப்போம். அது தைக்கும்போது தெரியும். அது இல்லாமல் இது ஒரு ஜிப்பு ஒன்று வேணும். பேக் பார்ட்ஸில் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஜிப்பு ஒன்று வேணும். 10.5 இன்ச்சில் வெட்டிக்கணும். இந்த ஜிப்பு 10.5 இன்ச்சில் வெட்டி ரன்னர் போட்டு வச்சுக்கணும். இந்த ஜிப்புக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 2 துண்டு வெட்டிக்கணும்.
இதுக்கு அளவெல்லாம் இல்லை, நம்மளா சும்மா வெட்டிக்கலாம். இதுக்கு அளவுன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டில் வந்து ஒரு 3 இன்ச்சு நீட்டில், அகலம் வந்து ஒரு 1½ இன்ச்சு அகலம், 1½ 1.25 இன்ச்சு அகலம் வெட்டிக்கலாம். கரெக்டாக சைஸ் சொல்லணுன்னாக்கா. ஆனால் அது சைஸ் எல்லாம் தேவையில்லை, நம்ம வச்சு பார்த்துட்டு கூட அதை வந்து தைக்கும்போது கூட வெட்டிக்கலாம். நீட் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு, நீட்டு 3 இன்ச்சு, அகலம் வந்து ஒரு 1.25 இன்ச்சு, அவ்வளோதான். இது ஜிப்பில் வச்சு ஜாயிண்ட் பண்ணி தைக்கணும். அது வந்து தைக்கும்போது தான் தெரியும், இப்போ சொன்னால் அது புரியாது, நான் தைக்கும்போது காட்டுறேன். அவ்வளோதான். இந்த பேக் தைக்கிறதுக்கு வேண்டியது பார்ட்ஸ் இது தான். இந்த பேக் எப்படி தைக்கிறதுன்றதை நாளைக்கு நான் வீடியோவாக போடுறேன். இப்போயும் அது வீடியோவாக போட்டேன்னா லென்த்தாக போகும் வீடியோ, போர் அடிக்கும் உங்களுக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதோட வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.